ஃபாலோ பண்ணினா சரியில்லை. இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறது எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்.
ஃபேஸ்புக் எடுத்தாலும் ஃபாலோ பண்ணுறது, எதை எடுத்தாலும் லைக் பண்ணுறது, அதெல்லாம் ஈஸி. அதே மாதிரி சிலோட லைக் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்குது. நட்புறோட ஆசிரியர்கள் இருந்தால் ஒரு நல்லது. ஓகே, நாங்கள் வாழணும், நல்லா இருக்குது. இதுதான் எங்களுடைய சில வழிகளே எங்களுடைய மேலோட்டமான எங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற விடயங்களாகும். ஆனால் அதை கடந்து நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு தடவையும் அந்த சில வரையறைகள், சில எல்லைகள், இவற்றை கடந்து நாங்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய சாதாரண செயல்பாடுகள், வேலைகள் இல்லாட்டி வேலையில் ஒரு சவால் வந்தால், சேலஞ்ச் வந்தால் திங்கிப்போம், என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இதை நாங்கள் இன்னும் எங்களுடைய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எப்படி எல்லாம் செய்யலாம், யாரை அணுகலாம் இதெல்லாம் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். எங்களோட ஆன்மீகம் அது ஒவ்வொரு அட்வைஸ். நான் ஞானஸ்தானம் பெற்றேன், எல்லாரும் சாதனம் பெற்றுன்னு சொல்லி டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் எந்த அளவுக்கு ஐம் டேக்கிங் எக்ஸ்ட்ரா எஃபர்ட், ஆழமான இன்னும் வித்தியாசமான முறையில் என்னுடைய ஆன்மீகத்தை புதுப்பிப்பதற்கு நான் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறேன். அவர் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இங்கே வருகிறோம், பல இடங்களுக்கு போகணும். ஒரு வருடத்துக்கு அவ்வாறு பங்கு பெற்றுகின்ற ஒவ்வொரு ஆன்மீக புதுப்பித்தல் வழிநடத்தல்கள் எனக்கு என்னுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு உண்மையான யதார்த்தமான மாற்றத்தை தந்திருக்கிறது. ஏதாவது நான் கண்டுபிடிச்சிருக்கிறேனா, ஏதாவது ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறதா, ஏதாவது ஒரு விஷயத்துல நான் ஒரு வித்தியாசமாக கற்பித்தல் மனநிலையோடு நான் மற்றவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய மனநிலையோடு நான் வந்திருக்கிறேன், என்ன நான் உருவாக்கி இருக்கிறேன். அவர் ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு போகிறோம், ஒவ்வொரு வருடம் நடக்கின்றது, ஒவ்வொரு வருடத்திலும் பல விடயங்கள் நடக்கின்றன. அவை எல்லாத்தையும் நாங்கள் தப்பாமல் விடாமல் ஒவ்வொன்றாக கடைபிடிக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் அதை நான் உள்வாங்காவிட்டால் அது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஃபோனில் லைக் பண்ணுற மாதிரியும் ஃபோனில் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் ஒவ்வொருடையும் பார்த்துக்கொண்டு கடந்து செல்கின்றவர்களாகத்தான் நாங்கள் இருப்போம். அவை பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு என்று இருப்பேன் என்று சொன்னாலே ஆண்டவர் என்னுடைய முன்னிலையில, உயிருள்ள ஆண்டவருடைய முன்னிலையில உண்மையான பிரசன்னத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம். அவை அவருடைய அந்த ஆழமான உண்மையான பிரசன்னத்தை நான் உள்வாங்கினேன் என்று சொன்னால், அவருடைய அந்த பிரசன்னத்தை நான் ஒவ்வொரு நாளும் என்னை சந்திக்கின்றவர்கள், நான் போகின்ற இடம் எல்லாம் அவரை கொடுக்கின்றவனாக இருக்கும் நான். அதுதான் உண்மையான நாங்கள் பங்கு பெற்று புதுப்பித்தனுடைய அர்த்தமாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால், அது நடக்கவில்லை என்று சொன்னால், நான் பங்கு பெற்றிருந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் அர்த்தமற்றவையாக அவற்றியமான இதை என்னுடைய எண்ணத்திலும், மூளையிலும், எண்ணத்திலும், சிந்தனையிலும், எங்களுடைய உள்ளத்திலும் இருக்குது. அதற்கான அந்த விருப்பத்தை வாங்கியை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அந்த நண்பருடைய ஆண்டவர். அவை அந்த உணர்வோடு இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரை போற்றிக் கொள்வோம். எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பால் உயர்த்தி கொள்வோம். அவருடைய அந்த வல்லமையை கேட்போம், அவருடைய அந்த தொடுகையை கேட்போம், அவருடைய அந்த ஆசீர்வாதத்தை கேட்போம். அவருடைய அந்த வழிநடத்தலின் குரலை நாங்கள் கேட்பதற்கு எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க இந்த ஒரு சில நிமிடங்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு அதனூடாக அவரை நாங்கள் எங்களுடைய வாழ்வில் அனுபவமாக்கிக் கொள்ள இந்த நிமிடத்தை நாங்கள் செலவழிப்போம். ஆகவே இந்த வழியில நாங்கள் ஆண்டவரை போட்டிட்டு கொள்வோம், அவருடைய அந்த நல்ல செயல்களை உணர்ந்து கொள்வோம். எங்களுக்கு ஒரு விடயம் நடக்கின்ற பொழுது அது முக்கியம், எங்களை தாண்டி ஒரு விடயமாக எண்ணுவோம். அது சில நாட்கள் கடந்து செல்கின்ற பொழுது அதை நாங்கள் மறந்து கொள்வோம். அவ்வாறு இல்லாமல் எப்பொழுதுமே ஆண்டவருடைய அந்த நல்ல செயல்கள் என்னுடைய வாழ்விலே என்னை உயர்த்தி வைத்திருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக ஒரே உள்ளத்தோடு என்னுடைய உள்ளங்களையும் எண்ணங்களையும் உயர்த்தி ஆண்டவரை கொண்டாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை போற்றுகின்றோம், ஆண்டவரே நாங்கள் உண்மை புகழுகின்றோம், நாங்கள் உண்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உண்மை போற்றுகின்றோம், நாங்கள் உண்மை புகழுகின்றோம், நாங்கள் உண்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரே, நாங்கள் உண்மை புகழுகின்றோம்,
உயிர்ப்பையும் அவருடைய அந்த வல்லமை மிக்க பிரசனத்தை நாம் இந்த அப்ப வடிவிலே நாம் பார்த்துக் கொள்வோம். அந்த அப்ப வடிவிலே எங்கள் முன்னிலையிலே எழுந்தருளி வருகின்ற அந்த ஆண்டவர் எங்களுடைய உள்ளங்களை ஒரு கணம் தொட்டு செல்லுகின்றவராக இல்லாமல் எங்களுடைய உள்ளத்துக்களை வந்து தாங்குகின்றவராக மாற அவரை நாம் உற்று நோக்குவோம். எல்லோரும் அந்த நற்கருணை ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை உற்று நோக்குகின்ற வேளையிலே பாடப்படுகின்ற பாடலை நாங்கள் செவிமடுத்து அதை எங்களுடைய சுபமாக்கி அந்த ஆண்டவருடைய உணர்வான பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்வை உள்ளத்தை குறிப்பாக நேரத்திலே அப்பத்தின் படிப்பதை பாடலை படிப்பில் வீட்டில் சொல்வதை என்ற அந்த பாடலை நாங்கள் பாடி பாடல் விளக்கப்படுகிறது.
எங்கள் முன்னிலையிலே அந்த வீட்டிருக்கிற அந்த நற்கருணை ஆண்டவர் எப்பொழுதும் எங்களுடைய இறைவனாக இருக்கின்றார். இது எங்களது உண்மையான, ஆழமான, உறுதியான நம்பிக்கையாக, விசுவாசமாக இருக்கின்றது. இயேசுவே, நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்களுடைய இரட்சகர், நீர் எங்கள் வாழ்வின் ஒளியும் வழியுமாக எங்களோடு எப்பொழுதும் வழி நடக்கின்றீர். நீர் எங்கள் ஆன்மாவின் உணவாகவும் அப்பமாகவும் எங்களுடைய ஆன்மாவை திடப்படுத்தி வருகின்றேன். உம்முடைய அளவில்லாத அந்த அன்பிற்கு நாங்கள் அன்பை பார்த்து நாங்கள் உம்மை போற்றி புகழுகின்றோம். சிலுவையில் உம்மை அர்ப்பணித்து எங்களை மீட்டதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். உம்முடைய திரு இரத்தத்தினாலே எங்களை புனிதப்படுத்தியமைக்காக நாங்கள் உம்மை புகழுகின்றோம். நற்கருணை வடிவினிலே எங்களோடு என்றும் பிரசன்னமாக இருந்து எம்மை உறுதிப்படுத்துகின்றவராகவும், நாங்கள் சோர்வுறுகின்ற வேளைகளில், தளருகின்ற பொழுதுகளில் எல்லாம் நீர் எம்மை திடப்படுத்தியும் பலம் தந்தும் எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே என்னுடைய வாழ்வின் தெய்வம், நீரே என்னை தேற்றுகின்ற தாயுமாக இருக்கின்றீர். உம்முடைய எல்லா அந்த அருள் வளங்களையும் அரும் செயல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். நீர் இந்த நற்கருணை பிரசன்னத்திலே இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு வழிகளிலே, எங்களுக்கு தேவையான நிலைகளிலே நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர், வழி நடத்துகின்றீர், எங்களை நுழைத்து வருகின்றீர் உம்முடைய வல்லமைகளினாலே. ஆகவே நீரே எங்களுடைய தாயாகவும் எங்களுடைய தெய்வமாகவும் ஒன்றுமிருந்து எங்களை அரவணைக்கின்றீர். நாங்கள் பசியுற்றி அல்லது ஆன்ம பசியுற்றி இருக்கின்ற வழிகளில் எல்லாம் நம்முடைய மன்னா என்கின்ற அந்த ஆன்ம உணவினாலே எங்களை திடப்படுத்தி இருக்கின்றீர். இந்த வீட்டிற்கு வீட்டு உண்டாகிற்று என்று சொல்லி அந்த வீட்டிற்கு உடைய நிறைவான சமாதானத்தை, அமைதியை நீர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றீர். படுக்கையோடு இருந்த அந்த நோயுற்ற மனிதரை பார்த்து படுக்கையை தூக்கிக் கொண்டு போ என்று சொல்லி பலம் கொடுத்து அவரை அந்த குணப்படுத்திய அந்த வல்லமை மிக்க அந்த குணப்படுத்தும் கரத்தினாலே நீர் எங்களை தொட்டிருக்கின்றீர், எங்களை அரவணைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆகவே இந்த வேளையிலே தொடர்ந்தும் உம்முடைய அந்த உன்னதமான ஆறுதலின் அந்த அன்பின் பிரசன்னத்தை நாங்கள் இந்த நற்கருணையிலே தொடர்ந்து அனுபவிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் எப்பொழுதும் எல்லா வேளைகளிலும் இந்த நற்கருணையிலே ஆழமான பக்தி உடையவர்களாக, ஆழமான நம்பிக்கை உடையவர்களாக, விசுவாசம் உடையவர்களாக நாங்கள் மாறுவதற்கு எங்களை நீர் பலப்படுத்தும். ஆகவே அந்த உறுதியான மனநிலையோடு நாங்கள் உம்மை அன்பு செய்யவும், உம்மை நேசிக்கவும், உம்மை நினைத்து கொள்ளவும், உம்மை நோக்கி நாங்கள் எங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளவும் எங்களை நீர் திடப்படுத்தும். எங்களுக்கு உடைய ஆசிரியரை தந்தரிடும் என்ற அந்த உணர்வோடு தொடர்ந்து இருக்கின்ற அந்த பாடலிலே பங்கு பெற்றுவோம். என் தெய்வம் நீ அல்லவா, என்னை கேட்டிடும் தாயும் நீ அல்லவா. நான் இந்த பாடல்கள் புத்தகத்தில் இருக்காது நினைக்கின்றேன். அதை கேட்டு இந்த பஜனையின் ஊடாக நாங்கள் ஆண்டவருடைய அந்த உணர்வான பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம். எங்களுடைய உள்ளங்களை அந்த நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்படைத்து திறந்து அவருடைய ஆசியை எதிர்பார்த்து மன்றாடுவோம். தேற்றிடும் தாய்
வீட்டிற்கு மீட்பு என்றவரே, எம் பிள்ளைகளை மீட்டு தாரும். இந்த வீட்டிற்கு மீட்பு என்றவரே, எம் பிள்ளைகளை மீட்டு தாரும். என் தெய்வம் நீ அல்லவா, என் தாயினும் தாயும் நீ அல்லவா, தெய்வம் நீ அல்லவா, என்னை தேற்றிடும் தாயும் நீ அல்லவா. படுக்கையை தூக்கிக் கொண்டு போ என்றவரே, எம் பிள்ளைகளுக்கோ வார்த்தை சொல்லும். படுக்கையை தூக்கிக் கொண்டு போ என்றவரே, எம் பிள்ளைகளுக்கோ வார்த்தை சொல்லும். என் தெய்வம் நீ அல்லவா, என்னை தேற்றிடும் தாயும் நீ அல்லவா, என் தெய்வம் நீ அல்லவா, என்னை தேற்றிடும் தாயும் நீ அல்லவா. இறைவன் நற்கருணையானவர், எங்களுடைய தெய்வமாகவும் நம்முடைய தாயாகவும் நம்மை துயக்கி வழிநடத்துகின்றார். ஆவியாந்த இறைவனை நோக்கி எங்களுடைய உள்ளங்களை உயர்த்தி அவரை போற்றி புகழ்ந்து அவருடைய நன்மை தினங்களை அவருடைய வல்ல செயல்களை நாங்கள் உணர்ந்து கொண்ட நாங்கள் இப்பொழுது எங்களை நாங்கள் ஆண்டவரிடம் திறந்து எங்களுடைய பலவீனங்கள் எங்களுடைய பாவங்களை நாங்கள் இந்த ஒளிகளிலே ஒப்புரவற்றானத்தினூடாக அறிக்கையிட்டு ஆண்டவருடைய அந்த மன்னிப்பை கேட்டிருக்கின்றோம். ஆகவே அந்த மன்னிப்பு வெறுமனே அருட்சாதனமாக ஒரு சடங்காக அல்லாமல் அதனுடைய வாழ்வின் செயலாக மாற வேண்டும். ஆண்டவர் இந்த அருட்சாதனத்தினூடாக நம்முடைய அந்த அன்புக்குள்ளே என்னை மீண்டும் அழைத்திருக்கின்றார். அந்த அன்பை நான் பகிர்வதற்கும் வாழுவதற்கும் என்னை அழைத்திருக்கின்றார். அவை பிரியமானவர்களே, நாங்கள் எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய தவறுகள் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடம் நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம், அறிக்கையிட்டிருக்கின்றோம். அவர் எங்களை மன்னித்து மீண்டும் புதிய ஒரு உறவுக்குள்ளே எங்களை அனுப்பி இருக்கின்றார். அந்த உறவிலே வாழுவதற்கு எங்களை பணித்திருக்கின்றார். ஆகவே அந்த மன்னிப்பை வெளிப்படுத்தி நாங்கள் உள்ளம் உடைந்தவர்களாக எங்களுடைய உள்ளத்தை உடைத்து உண்மையான அந்த மன்னிப்பை தொடர்ந்து வாழுகின்றவர்களாக நாங்கள் அறிக்கையிட்ட அந்த பாவம் நிலைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு நாங்கள் புதிய வாழ்வுக்குள்ளே கடந்து செல்லுகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவருடைய அந்த மன்னிப்பை தொடர்ந்து வாழுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறுகின்றோம். அவை அதற்கான அருளை கேட்போம், ஆற்றலை கேட்போம், ஆன்ம பலத்தை கேட்போம். அதற்குரிய சூழல்கள், சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அவற்றை தவிர்ப்பதற்கும் அதிலே நாங்கள் மேற்கொள்வதற்குமான பலம் எங்களுக்கு தேவை. அவை இதுதான் எங்களுடைய இந்த புதுப்பித்தலுக்குரிய ஆயுதமாக இருக்கின்றது. இன்றைக்கு உலக நாடுகளிலே பலவிதமான ஆயுதங்கள் போருக்காக பயன்படுத்தப்படுகின்றது. இன்று எங்களுடைய ஆன்ம போரிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் இந்த மன்னிப்பு, இந்த இரக்கம். அந்த இரக்கத்தை நாங்கள் தொடர்ந்தும் இந்த சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அதை மேற்கொள்வதற்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுக்காமல் வாழுவதற்குரிய, மீளுவதற்குரிய ஒரு நிலை எங்களுக்கு, ஒரு ஆன்ம பலம் தேவைப்படுகின்றது. அந்த ஆயுதத்தை நாங்கள் ஆண்டவரிடம் கேட்போம். ஆகவே உண்மையாகவே உள்ளம் நொறுங்குண்டவர்களாக, உள்ளம் குத்துண்டவர்களாக எங்களை நாங்கள் அந்த ஆண்டவருடைய இந்த சன்னிதானத்தில் நற்கருணை என்ற பிரசனத்திலே ஒப்பு கொடுத்து அதற்கான பலத்தை கேட்போம்.
எந்தெந்த பலவீனங்களை எல்லாம் நாங்கள் அறிக்கையிட்டிருக்கின்றோமோ அதிலிருந்து நாங்கள் மீடுவதற்கு, அதை நாங்கள் மேற்கொள்வதற்கு, அந்த சந்தர்ப்பங்களிலிருந்து நாங்கள் எங்களை தவிர்த்து கொள்வதற்கான பலத்தை இந்த நற்கருணை ஆண்டவர் தர வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு உள்ளம் உடையும் போது என்கின்ற அந்த பாடலின் ஊடாக அந்த ஆண்டவருடன் நாங்கள் இந்த அருளை, பலத்தை, இந்த வல்லமையை கேட்போம். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பாவங்களை தவிர்ப்பதற்கும், பாவ சோதனைகளிலிருந்து நாங்கள் விலகுவதற்கும் இறைவன் எங்களுக்கு பலம் தர வேண்டும். அவருடைய அந்த அருளை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் ஆற்றல் கேட்டு அருள் கேட்டு அந்த பாடலை பங்கு பெற்றி பாடலில் ஒரு அடியில் மாத்திரம் பங்கு பெற்று 9வது அடி மாத்திரம் பாடல். எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கின்ற பொழுது அவருடைய அந்த ஆற்றலை, ஆவியினுடைய அந்த வல்லமையை, ஆவியினுடைய அந்த பலத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். எங்களுடைய வாழ்விலை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். ஆகவே அந்த அர்ப்பணிப்போடு இந்த வழியிலே எழுந்து நின்று
இன்றைய இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை அவர் என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவரிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலை கல்லாயிற்று, ஆண்டவரால் அது நிகழ்ந்துள்ளது, நாம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறை நூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறை ஆட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தால் அதற்கு உட்படுத்தப்படுவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கல்லின் மேல் விழுவோர் நொறுங்கி போவர், இது யார் மேல் விழுமோ அவரும் நசுங்கி போவார் என்றார். தலைமை பொருட்களும் பரிசேயரும் அவருடைய உவமையை கேட்டபோது தங்களை குறித்து அவர் கூறுகிறார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நான் வாசித்த இந்த நற்செய்தி பகுதியினுடைய முதல் இருக்கக்கூடிய தொடர்ச்சியை யாராவது சொல்ல முடியுமா? எந்த உவமை பேச சொல்லிவிட்டார்? தெரியாத கை வைத்துமா? எந்த உவமையுடைய அந்த தொடர்ச்சியை நான் வாசித்திருக்கேன்? திராட்சை தோட்டத்து உரிமையாளர். என்ன நடக்கிறது? ஒரு நில உரிமையாளர் திராட்சை தோட்டத்தை வைத்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு வாடகை கொடுத்துட்டு போயிட்டு காலம் வரைக்கிற தன்னுடைய பங்கு கேட்டு ஆப்பில் அனுப்புகிறார். அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை அடித்தும் முறையும் கொலை செய்து இருக்கிறது. ஞாபகம் வந்துட்டாங்க. இப்போ நேற்று பூசைக்கு போனாங்க, முதல்ல போய் தான் நற்செய்தி. நேற்று நடந்த நாடகத்தில் பார்த்து, அதாவது நாடகத்தில் தொடர் அப்படியே சொல்லிடுது, இதில் முடிஞ்சதுன்னு மாத்திரம் சொல்லிடணும். ஒரு நாடகம் தொடர் பார்க்குறீங்கன்னா அந்த தொடர் தொடங்கினிலிருந்து இன்றைக்கு மட்டும் ஒரு தொடர்ச்சி இருக்கு. உங்களோட மைண்ட் இருக்கா இல்லையா? ஆனால் பாருங்க, யோசிச்சு பாருங்க, கோயிலுக்கு போகிறோம், நற்செய்தி வாசிக்கிறதுக்கு இருக்கிறோம், வாசிக்கிறோம், ஆனால் அந்த தொடர்ச்சி தெரியாது இல்லையா? இது சரியோ பிள்ளையா? நான் யாரையுமே பிள்ளையா உரைக்காக சொல்லுங்க. எங்களுடைய ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், எந்த அளவுக்கு எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் வளர்க்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். நாடகத்தை பார்க்கிங்கன்னா ஜஸ்ட் 40 minutes நான் பார்த்தோம்னா அப்படியே கேப்சர் பண்ணி வைக்கணும். இது நான் எப்போ ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த வாசகம் அப்படியே வருது. 3 வருஷம் நீங்கள் ஒழுங்காக கிழமை நாட்களும் ஞாயிற்றுக்கிழமை பூஜையும் போனீங்கன்னு சொன்னால் முழு பைபிளுடைய வாசகம் இருக்கிற முழு போதையை நீங்கள் வாசிக்க. அப்போ இது எங்களால் ஞாபகப்படுத்த முடியும். ஈவன் ஒரு புத்தகம் எஸ்தர், தோபீத், ஏதாவது ஒரு புத்தகத்தினுடைய கதை. சரி, நேற்றைய முதல் வாசகம் என்ன ஞாபகம்? யாருக்காவது எதை பெற்ற? யோசேப்பு. சரி, 12 யோசேப்புக்கு, அதாவது யாக்கோப்புக்கு 12 புதல்வர்கள், அதில் 11 பேரும் சதி செய்து யோசேப்பை எகிப்துக்கு அடிமையானார். ஆனால் ஆண்டவர் அந்த நிகழ்வை அவர்களுக்கே அதை உதவி செய்கிற நிகழ்வாக அதை மாற்றி விடுகிறார். அப்போ இன்றைக்கு அது முதலாவது வாசகம். இன்றைக்கு நான் வாசித்தது நேற்றைய நற்செய்தி வாசகம். அதுதான் இயேசு சொல்கிறார், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு உடைக்கிறார். இன்றைக்கு அப்படி பார்க்கீங்கன்னா நாங்கள் அதை ஆண்டவர் சொல்லிட்டு நாங்கள் எந்த அளவுக்கு எத்தனை பேரை நாங்கள் கட்டடம் என்று புறக்கணித்து விட்டுருக்கோம். நாங்கள் புறக்கணித்த ஆட்கள் அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சு. ஆனால் நாங்கள் சொல்லுவோம்
நாங்கள் இவ்வளோ செய்கிறோம், எங்களுக்கு தான் இந்த பிரச்சனை, அவங்க செய்கிறதெல்லாம் அப்படியும் இப்படியும் நாங்கள் சொல்கிறோம் இல்லையா? அது எங்களுடைய தீர்வு ரெண்டு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆண்டோட ஆசீர்வாதமாக அவங்களுக்கு இருக்கு. அதுக்கு காரணம் நாங்கள் அவங்கள புறக்கணிச்சு ஆண்டவர் சொல்லியிருந்தோம், கட்டுவோர் புறக்கணித்த கண்டே கட்டெடுத்த. நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம், நான் ஒழுங்காக வீட்டுக்கு வாரம் விவரிச்சணும், என்ன பாவ சங்கீதனை போகிறேன், பூசைக்கு போகிறேன். அதை நான் ஆரம்பத்தில் சொன்னது எல்லாமே இட்ஸ் லைக் அ ஃபாலோயிங். நாங்கள் எப்பொழுது இன்ட்யூட் ஒரு விடயத்துக்குள்ள நானாக இறங்கி ஒரு விஷயத்தை செய்ய என்னுடைய வாழ்வை உண்மையாகவே மாற்ற வேண்டும் என்று விரும்பி அந்த மாற்றத்தை நான் என்னுடைய வாழ்வாக்கிற செயலாக கொண்டு வருகிற பொழுதுதான் அது உண்மையான ஒரு பலன் கொடுக்கணும்னாக இருக்கும். அது வாழ்க்கையில் மறக்கலாம். சில அனுபவங்கள் எங்களோட வாழ்க்கையை விட்டு போவாது. இன்றைக்கி என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்தேன்னு சொன்னால் சில வேளையில் அடிக்கடி எனக்கு ஞாபகம் வர்றது, நான் செமினரியில் படிக்கிற நேரத்தில் 6:30க்கு படிக்க தொடங்கினா 8:30 மட்டும் ஸ்டடீஸ், 8:30க்கு இரவு சாப்பாடு. அப்போ 8:30 என்று சொன்னால் நான் 8:05 8:10க்கு இந்த கீப்புக்கள் அறையை விட்டு நான் வெளியாக போய் கோயிலுக்குள்ளே போயிருக்கேன். 20 நிமிஷம் ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு நாளும் 20 நிமிஷம் போய் நற்பண்ணை ஆண்டோட முன்னால் இருக்கு. ஒரு நாள் குருவா வந்த பிறகு நான் யோசிச்சு பார்த்தேன், நான் குருவா வந்ததுக்கு என்ன உண்மையான ஒரு என்ன முயற்சி, அது அந்த சக்தி பலன் எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் அந்த 20 நிமிஷம். அது இப்போயும் என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். அது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் பல விடயங்கள் நடக்கும். ஆனால் அது எங்களுடைய அனுபவமாக்கி கொண்டால்தான் அதனுடைய அந்த நன்மைத்தனத்தை, அதனுடைய பலனை, பிரதிபலனை நாங்கள் சுவைக்க முடியும், மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். எல்லாத்தையும் ஜஸ்ட் ஃபாலோயிங். நீங்கள் எல்லாருக்கும் இப்போ அனுபவம் இருக்கு, ஜஸ்ட் என்ன வாட்ஸ்அப்லேயோ இல்லாட்டி யூடியூப்பில் இப்போ ரீல்ஸ் புதுசாக இப்போ ஷார்ட்ஸ் வந்துட்டு எல்லாம் அப்படியே பார்த்துட்டு யாரும் ஓகே ஒருக்கா பார்த்துட்டு நான் எல்லாம் சொல்லுவேன். அப்படி ஜஸ்ட் போகணும். மேலே போயிட்டுன்னா போனது தான். சிலோட வாட்ஸ்அப்பில் குரூப் மெசேஜஸில் கணக்க பேர் மெசேஜ் போட்டிங்கன்னா நாங்கள் கன பேர் பதில் போட்டுக்கிட்டு இல்லாட்டி அது தொடர்பான விடயங்களுக்கும் முக்கியமான மேட்டரை நாங்கள் விட்டுடுவோம். அது மேலே போயிடும். போன அப்புறம் இப்போ இந்த கீழே வரதில் பெருசாகவே விஷ் பண்ணிக்கிட்டு போவேன். அது விஷ் பண்ணி பேருந்து வேறு கதை கீழே வந்து என்னத்துக்காக போட்ட அந்த குரூப்பில் வந்த மெசேஜை, முக்கியமான மெசேஜ் நாங்கள் மிஸ் பண்ணிடுவோம். அப்படி தான் எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் அப்படி செய்தோம்னு சொன்னால் எங்களுடைய புதுப்பித்தல் அர்த்தம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் சொல்லுறாரு. அப்போ இது யாருக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால் அந்த பரிசேயரும் தலைமை பொருட்களும் சொல்லணும். இது எங்களை பார்த்து தான் இவர் சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லலாம், நாங்களும் அதுக்குரிய ஆக்களாக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் வடிவாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் சரியா நாங்கள் சில தேவையான விஷயங்களை நாங்கள் இக்னோர் பண்ணுறோம். கொஞ்சம் கஷ்டம்னா கொஞ்சம் தள்ளி போய் நின்றுடுவோம். கொஞ்சம் செய்ய வேண்டிய விஷயத்தில் நாங்கள் சில உண்மையை பக்கம் நிற்காமல் கொஞ்சம் தள்ளி போய் உண்மையை அதை கலைக்காமல் ஒதுங்கி விடுவோம். அப்போ இப்படியான விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. அதை நாங்கள் சரி செய்யணும். என்னோட விடயம் நாங்கள் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல நாங்கள் எல்லா இடமும் தெரிஞ்சு உண்மையான மனமாட்டேன். யாராவது சொல்லுவீங்களா, நான் இந்த விடயத்தில் இந்த இதில் எனக்கு என்னென்னு சொல்ல தேவையில்லை, இந்த விடயத்தில் உண்மையாகவே மனம் மாறி இருக்கிறேன். இவ்வளோ வருஷம், 10 வருஷம் இல்லை 5 வருஷம் 2 வருஷத்தில் என்னட்ட இருந்த ஒரு சின்ன விதியிலேருந்து உண்மையாக நான் மாறி நல்ல ஒரு விழுமியமான வாழ்வை நான் வாழ்வேன் இந்த விஷயத்தில் சொல்லி யாராவது நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு விடயத்தை என்னால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியலை என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னது போல உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தால் அதற்கு உட்படுத்தப்படும். அது சில வருடங்களால் இக்னோர் பண்ணப்படுறார்களாக. நாங்கள் பேப்டைஸ்ட் சொல்கிறேன், திருமுழுக்கு பெற்ற விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் என்ற அந்த பெருமையோடு மாத்திரம் நாங்கள் இருந்து போய்கிறோம். அவை பிரியமானவர்களே, இந்த தியானங்கள் இவை ஒவ்வொன்றும் சிந்திப்பதற்கு உதவி செய்கின்றவைகளாகவும் அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்வில் உண்மையாக அடிப்படையான மாற்றத்தை கொண்டு வருவதற்குரிய சந்தர்ப்பங்களாகவும் இது இருப்பாங்க. இதனோட கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, சிந்திக்கிறதுக்கு நல்லா இருக்கு, வடிவாய் பாடியா சொன்னார், அது அல்ல.
அதையும் தாண்டி என்னுடைய வாழ்வில் எதை நான் எடுத்துக்கொள்கிறேன், எதை நான் வாழ முடியும், எதை நான் கொடுக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் சிந்திப்பது தான் முக்கியம். இன்றைக்கு நான் பார்க்கலாம், எடுத்த உடனே சொல்லலாம், நான் கோவம் எடுத்த உடனே கோவம் வரும். ஏன் கோவம் வருதுன்னு கேட்டால் தெரியாமல் எடுத்த உடனே கோவம் வரும். இதை சொன்னாலும் இவரை கண்டா கோவம் வரும், அவரை கண்டா கோவம் வரும். அவ்வளோதான் எங்களுக்கு என்ன. ஆனால் ஓகே, ஆண்டவர் எனக்கு மண்டாடுங்கப்பா, என்ன கோவம் வராமல் மண்டாதெல்லாம் ஒன்று தான். ஏன் கோவம் வருதுன்னு சொல்லி நான் என்னோட இருந்து வேலை செய்யும். எனக்குள்ள போய் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஏன் எனக்கு கோவம் வருது, யாரை பார்க்க எனக்கு கோவம் வருது, எப்படியான சந்தர்ப்பங்களோட கோவம் வருது என்று சொல்லி ஒர்க் வித் மீ. அதை விட்டுட்டு ஆல்வேஸ் வி ஆர் லுக்கிங் அட் அவுட் சைட். மெட்டாக்களை பார்த்து அவரை பார்க்க, அவர் அப்படி செய்தால் கோவம் வருது, அவர் அப்படி கதைச்சா கோவம் வருது, அவர் என்ன பார்த்து சிரிக்க கோவம் வருது. அவரில் என்ன பிரச்சனை, அவர் சிரிக்கன்னு எனக்கு கோவம் வராண்டா எனக்கு தான் பிரச்சனை. அவர் என்னத்துக்காக சிரிக்கிறாருன்னு சொல்லி ஐ ஹேவ் டு ஐடென்டிஃபை மை செல்ஃப். அதை நான் சரி செய்யணும்னு சொன்னால், அவர் சிரிச்சா என்ன, பார்த்தா என்ன, கதைச்சா என்ன எதுவுமே செய்யாது. தட் இஸ் த மேச்சுரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மேச்சுரிட்டி, ஆன்மீக முதிர்ச்சி. அப்போ அதுதான் அந்த மாற்றம். நாங்கள் அதுகளை செய்யாமல் ஒவ்வொன்றுக்கும் ஃப்ரம் அவுட் சைட் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி வி ஃபைண்ட் ஆல் த ரீசன்ஸ் அவுட் சைட். அப்படி செய்து கொண்டு போயிட்டு வி டோன்ட் ஹேண்டில் வித் அஸ். ஒரு பிரச்சனை, என்னுடைய பிளவீனம், என்னுடைய விடயங்களில் நான் வெளியால் வரைகிறேன், அதில் அது அப்படியே இருக்கு. ஆனால் நான் எல்லா வழிபாடும் பங்கு பெற்று எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் செய்வேன். அப்போ அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொண்டு வரேன். அதுதான் நான் சொல்கிறேன். அப்படி நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களிடமிருந்து அந்த இறையாட்சி அகற்றப்படும். பெற்ற மக்களுக்குள்ள நாங்கள் போய் பிரியமானவர்களை நான் என்னுடைய மறைவிடத்தில் அதிகமாக சொல்வது, எந்த அளவுக்கு எங்களுடைய மாற்றம் இருக்குது அது எங்களுடைய வாழ்க்கையில் கோயிலுக்கு வந்துட்டு சந்தோஷமாக அந்த எங்களுடைய உறவை வளர்க்கப்படும். நான் 10 பேரோடு நாங்கள் சேர்ந்துருக்கணும். இந்த 10 பேரையும் ஒவ்வொருவருடைய கருத்தை நான் கேட்கறதுக்கு தயாராக, கருத்தை நான் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக, சேர்ந்து போகிறதுக்கு தயாராக. அதுதான் அந்த மாற்றம். அதுகள் இல்லாட்டி எங்களுக்குள்ள ஓகே இப்போ எல்லாம் நடக்கும், சேர்ந்து அவர் அப்படி இருக்கிறார், இப்போ இதில் செய்துட்டு போயிட்டு முடிய விட்டு நாங்களே கதைச்சிட்டு போவோம். அதான் எங்களுடைய ரியாலிட்டி. 10 பேர் ஓகே அவர் நல்லா நாங்கள் செய்து நாங்கள் செய்து நாங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதை அவற்றை முறைகளை செய்து அது அவர் எடுத்த முடிவு என்று சொல்லி போட்டு. அப்போ இப்படியான இந்த மாற்றங்கள், உண்மையான யதார்த்தம் இந்த மாற்றங்கள் ஒன்று மட்டும் சொன்னால் எங்களோட நாங்கள் வேலை செய்வோம். எங்களுடைய மனதில், எங்களுடைய உள்ளத்தில், எங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய பலவீனங்களோடு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டால் தான் அந்த அளவுக்கு ஆண்டவர் குறைவாக என்ன மாற்றம் என்னுடைய இந்த பலவீனத்தை நான் இந்த பலவீனத்திலேருந்து நான் மேலே வாரத்துக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லியிருக்கேன். ஐ ஹேவ் டு டேக் அ எஃபர்ட். அதோட ஆண்டவருடைய அருள் வருகின்ற பொழுது அது ஒரு புதிய அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையில். சும்மா மண்டாடினா போல ஆண்டவர் அருள் ஆறாண்டு இட்ஸ் நாட் சம்திங் ஹேப்பன்ஸ் ஓவர் நைட். கேட்ட உடனே ஆண்டவர் இந்த பூமான்னு சொல்லி ஆண்டவன் ஆசீர்வாதம் அப்படி இருக்கு. என்னுடைய முயற்சியிலே பட் ஐ எம் டேக்கிங் மை எஃபர்ட் ஆன் மை வீக்னஸ். நான் என்னுடைய பலவீனத்தில் முயற்சி எடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வந்து சேருகின்ற பொழுது அது ஒரு என்ன புதிய அனுபவத்தை பெரும்பாலும் வாழ்க்கையில் நாங்கள் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். அதைத்தான் அந்த நற்கருணை ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்யக்கூடியது. அதுக்கு நான் நேரம் கொடுத்தேன். என்னுடைய வாழ்வில் உண்மையான ஆழமான விசுவாசத்தோடு அந்த ஆண்டவர்கிட்ட நான் உண்மையான விசுவாசத்தோட ஆண்டத்தால் அந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்வில் நான் வாழ்ந்து பார்க்கிறேன். உண்மையான வாழ்வின் மாற்றம். ஆகவே அதுக்குரிய அவர்களை கேட்டு நாம் முயற்சிப்போம், அதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், இதற்கு எனக்கு உதவி செஞ்சோம். இப்படியா இதை நாம் விரும்புகிறோம். கோபம் என்றதில்லை, கோபம் இஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங், இட்ஸ் நாட் அ சின். அந்த ஃபீலிங்குக்கு நான் கொடுக்குற மீன்ஸ் அதுதான் அதுக்கு கொடுக்குற அந்த சேனல்ஸ் அதுதான் என்னை விழுது. ஆகவே கோபம் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீலிங்ஸ். தட்ஸ் இட். அதை நான் சரியான முறையில் நான் கொடுத்தேன் வெளிப்படுத்தினேன் என்று சொன்னால் அது சரியான முறையில் அந்த கோபத்தை மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு சாட்சி முறைந்த வாழ்வாக அவர்களையும் வாழ்வதற்கு அழைக்கக்கூடிய மாறும். ஆண்டவரும் கோபப்பட்டார். ஆனால் அவருடைய கோபம் மக்களை
தந்தையினுடைய திருவுளத்தை விளங்கிக் கொள்வதன் பால் ஈர்த்தது. அப்படியாகத்தான் எங்களுடைய அந்த விடயங்கள் ஒவ்வொரு பலவீனங்களும் பல பலவீனங்களோடு நாங்கள் வேலை செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக கேட்டு எங்களை புதுப்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருளை கேட்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். இந்த வேளையில் அந்த இறைவன் எங்களுடைய வாழ்வில் பல காயங்கள் இருக்கின்றன, பல சோர்வுகள் இருக்கின்றது, பலவீனங்கள் இருக்கின்றது, துன்பமான நிகழ்வுகள் இருக்கின்றன, கஷ்டமான சூழல்கள் இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் இந்த வழியில் ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்தில் கொண்டிருப்போம். அவர் நிச்சயமாகவே வல்லமை தருகின்றவர், குணப்படுத்துகின்றவர், ஆசீர்வாதத்தை நிறைவாகப்படுகின்றவர். நாங்கள் எப்பொழுது உங்களுடைய விருப்பம் நிறைந்த அந்த வாஞ்சியுடைய உள்ளத்தையும் விருப்பத்தை நாங்கள் ஆண்டவர் பால் கொடுக்கின்றோமோ அந்த வேளையிலே அவர் எங்களை தொடுவதற்கும் எங்களை ஆசீர்வதிப்பதற்கும் எங்களை நிறைவுபடுத்துவதற்கும் தயாராக இருக்கின்றார். ஆகவே அந்த உணர்வு உண்மையான மனமாற வேண்டும், நான் மாற விரும்புகிறேன் என்ற அந்த ஆழமான அடிப்படையான அந்த விருப்பத்தோடு ஆண்டவர் பால் எங்களுடைய உள்ளங்களை திருப்புவோம். அதனூடாக நாங்கள் நலம் பெறுவோம், குணம் பெறுவோம். ஆகவே இந்த பின்வரும் பாடல்களை பங்கு பெற்றி ஆண்டவரின் ஆசிரியை கேட்டு சொல்லிப்போம். நலம் தரும் மருத்துவரை ஒரு அடியை Hare
அவர்களுக்கு கொடுத்தருளுவே. மன்றாடுவோமாக. இறைவா, திருவருட்சாதனத்தால் நீரங்களை புதுப்பிக்க திருவிழமானீரே. இதயங்களை மிகுந்த உமது அன்பால் நிரப்பி உமது அரசின் சொல்லற்கரிய செல்வங்களை நாங்கள் ஆர்வத்துடன் நாடச் செய்வதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.